எல்லாம் ரெடி. தலை மட்டும் சீவனா போதும். சிம்பிளா சீவி விட்டுறேன். தங்க பிள்ளைங்களா பாங்க பாங்க. இது தொடச்சிட்டு எதனாலும் எடுக்கணும் சரிங்களா? நாம என்ன எடுத்துறவா கடையிலக்கா. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக்ங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பாத்தீங்கன்னா ரக்ஷு அன்னைக்கு கிஃப்ட் பண்ண வாட்சி எல்லாரும் நல்லா இருக்கு. பின் கழட்டிட்டியா? நான் வந்து இன்னைக்கு அதை தான் வேர் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். பின் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இன்னைக்கு கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் லூஸா விட்டுருக்கல பின்ன. எனக்கு இப்படி இருந்து போகுது. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். யார் என்ன அங்கே போய் என்னென்ன அலப்பறைகள் பண்ண போகிறோம் 3 பேரும், அங்கே இன்னும் என்னென்ன அலப்பறைகள் நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். சொல்லப்போனால் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜ் விளாக் வருது. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மேரேஜ் கூட இல்லை, ரிசப்ஷன் விளாக் வந்து வருது. அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் எடுத்து போடுறது கிடையாது, போட்டதும் கிடையாது. அது இல்லாத நாங்கள் நிச்சயத்துக்கோ இல்லை நைட்டு வீட்டுக்கு போயிட்டு வரது இப்படியே போயிருப்போம். அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம வீடியோஸ் போட முடியாது. ரெண்டாவது வீடியோ போட்டால் உடனே ஒரு நாள் 2 நாள் அப்புறம் அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் நான் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கேன். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன நம்மளோட ப்ரொபோஷனல் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி வளவலன்னு பேச விரும்பலை, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் வந்து கத்தலை குளிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ரக்ஷு குளிக்க போயிருக்கான், நிரு மேடம் இன்னும் குளிக்கலை. சாருக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் என்னோட சார்பில். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. பாப்பாவோட கிளாஸ் டீச்சருக்கு தான் வந்து அது சப்ஜெக்ட் சாருக்கு தான் மேரேஜ். ஃபோட்டோ காமிச்சிடலாமா? வேணாம் என்ன கிஃப்ட்னே காட்ட வேண்டாம்? வேணாம் பரவாயில்ல காட்டி. ஃபோட்டோ ஃப்ரேம்ல தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன காட்டிட்டு போகிறது? இந்த ஃபோட்டோ தான் வந்து திடீர்னு நான் காலையில் டக்குன்னு வீடியோ அந்த விளாக் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் விளாகில் டக்குன்னு இதை முயற்சி பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 850 ரூபா. ஆனால் இது காஸ்ட் அதிகம் எனக்கு நல்லா தெரியும். இது வந்து எப்படி அதாவது இந்த சைஸ் ஃப்ரேமுக்கு இந்த காஸ்ட் அதிகம்னு தான் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து ஏன்னா இதில் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் எதுவுமே அந்த அம்மா ஃபோட்டோ மாதிரி கொலாஜ் பண்ண கிடையாது, கிராண்டான அந்த பார்டர் போட கிடையாது, சும்மா நார்மலாக தான் பண்ணியிருக்கோம். சரி இருந்தாலும் ஓகே. நம்ம அதை வந்து நம்மளோட எமர்ஜென்சிக்காக நடந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன எப்படி ரெடியாகும் அங்கே போய் என்னென்ன கூத்து பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சாரி இருக்கும். இவங்கெல்லாம் பிக்சர் ப்ரீ மெயின்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் நல்லா 3 கல்யாணத்துக்கு என்னென்ன இப்படி தான் இருக்கும். எதுவும் கண்டுக்காதீங்க, துணி மடிக்கல. நிருவோட அந்த ரக்ஷோட அவுட்ஃபிட் வந்து நம்ம வீடு இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எடுத்த அந்த மெரூன் கலர் தான் போடுறாங்க. இந்த வெள்ளி ஜரி இருக்கனால நைட்டில் மின்னுமா அதனால் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து காலையில் அதாவது மதியம் வரைக்குமே என்னோடய பர்த்டே சாரீ தான் கட்டலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அது ஷார்ட் ஸ்லீவ் வச்சுருக்கனால டக்குன்னு மைண்டில் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் ஆகிடுச்சிங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சாரீ கட்டியிருப்பேன். அந்த சாரீ பார்த்தோன்னே அது கட்டலாமே, அது வந்து ரீல்ஸில் பண்ணியிருப்போம், அது நல்லா இருந்துச்சு, அது கட்டலாமேன்னு ஃபீல் ஆகிடுச்சு. அதுதான் அதுனா இவங்க 2 பேரும் அது வேண்டாங்கிறாங்க. அதுவும் அங்கே இருக்கு மேலே அந்த ப்ளூ கலர் என் சாரீ கீழே கண்டு போயிடுச்சாம்மா. ஆனால் அது வேண்டாம்மா, அது கலரே ஒரு மாதிரி டல்லாக இருக்கு, கொஞ்சம் வைப்ரண்ட்டாக போகணும். நான் வந்துட்டு ஃபுல் எப்படி சொல்கிறது, ஃபுல் சில்வரில் போகிறேன், சில்வர் வித் ப்ளூவில் போகிறேன். இப்போ கொஞ்சம் வைப்ரண்ட்டாக நீ கட்டு. சிம்பிளாக இருந்தாலுமே கலர் கொஞ்சம் பிரைட்டாக நல்லா இருக்கணும். நீ அந்த இந்த இந்த பர்பிள் கட்டேன். பர்பிளுக்கு தான் ப்ளவுஸ் இல்லையே. ஒயிட் ப்ளவுஸ் என்னாச்சு? அதைத்தான் அவங்க இது பண்ணிட்டாங்களே. அதனால இப்போ அது கட்ட முடியாது. இல்லைன்னா அது கட்டணும்னு ஆசையா தருந்தேன், அது கட்ட முடியாது. அங்கே என்ன சாரி இருக்கு? அந்த அந்த ஒயிட் கலர் சாரி என்ன? ஏது மைதா மேலே மேலே இதுதான் பர்த்டே சாரி. ஓ ஆனால் அது நல்லா இருக்குமே. நல்லா இருக்கும், ஆனால் குண்டா தெரியலன்னு ஒரு ஃபீல்.
சாமி இத்தனை சாரி வச்சிருந்தாலும் ப்ளூ கலர்ல ப்ளவுஸ் வச்சிருக்கியாம்மா நீ? எல்லா கலர்லயும் ப்ளவுஸ் வச்சிருக்க வேண்டாமா நீ? வச்சுக்கணும் ஆசைதான், என்ன பண்றது? வச்சிருந்தேன்னா என்னோட அந்த சாரி கட்டலாம். இந்த ஆனா எல்லாத்துலயுமே ப்ளவுஸ் செட் ஆகாது. அம்மா அக்கா போன வருஷம் ஓணம்க்கு சாரி கட்டுச்சுல, அந்த சாரி என்னாச்சு? அதுதான் சாயம் பிடிச்சு கிடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப இதா இருக்கும். இதுக்கும் ப்ளவுஸ் இல்ல, இது கட்டி வேண்டாம் அடிக்கும். நீட்டா கட்டு மம்மி, அடிக்கிற மாதிரி கட்டாத மம்மி. எது பிளவுஸ் எப்படி ஷார்ட் ஸ்லீவா? நல்ல நல்ல புடவை வச்சிருக்க, அதுக்கு நல்ல பிளவுஸ் வச்சுக்க மாட்டியா நீ? ஷார்ட் ஸ்லீவு மோட்டர் இல்லாட்டி இதான் அன்னைக்கு கட்டணும் கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. வேண்டாம் வேண்டாம் சொப்பா. இப்படி நான் வரேன் ஆஃப் பண்ணி போயிடுவேன். எப்படின்றதுக்குள்ள இப்படின்றதுக்கு வருவேன், வந்த உடனே பவுடர் அடிப்பேன், லைனர் நேற்று போட்ட மாதிரி போடுவேன். இந்த அப்பா கொஞ்சம் அழகாக தெரியும். அப்புறம் போட்டு சந்தடி குடி. நான் 2 சைடையும் ஃப்ளீட் எடுத்து பார்ப்பேன், எது சூட்டபிளாக இருக்கோ அது. ஏன்டா ஃப்ளீட் ஒட்டு விட்டு எடுத்துருக்குற? அம்மாவுக்கு எந்த சாரி கட்டுறதுன்னு தெரியல, ஒழுங்காக எடுக்க. அந்த சாரி அழகா இருக்கும், ஆனா என்னாலதான் சாரி விட்டுச்சு. மா நீ அதுவே கட்டு மம்மி. ஆமா இதை போட நீயும் நானும் மேட்ச் ஆயிரும். ரொம்ப அம்மா இதுல உட்காந்துச்சாலே அசிங்கமா தெரியும். சுருக்கம் பிடிச்சாலே அந்த இடத்துக்கு அப்படி தெரியுது. மோட்டர் போட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு? 42 போட்டேன். ஆஃப் பண்ணு. ஏன்னா எங்கள் அம்மா இந்த பர்த்டே சாரியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏம்மா ஏன் பர்த்டே சாரி செலக்ட் பண்ண? ரொம்ப மொடன்னு இருக்கு, என்ன சொன்னேன். எல்லாம் ரெடி, தலை மட்டும் சீவனா போதும். சிம்பிளாக சீவி விட்டுறையா? பார்ப்போம் எப்படி சீவுறதுன்னு. பிளான்டாக இருங்கப்பா எல்லாத்துலேயும். சத்தியமாக தெரில நான் எப்படி இருக்கேம்மா? என்னை பார்க்கவே இல்லை நீ. இந்த பக்கம் தெரியும் பாரு. எப்பயுமே நான் தான் லாஸ்ட்டாக கிளம்புவேன், நீங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்பியிருக்கேன். நீங்கள் தான் முன்னாடி என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். ஆமாம், அப்படி ஒரு மைண்ட் செட் போட்டு தானே கரெக்டாக இருக்கும் கிளம்பும் போது. பெரிய சீப் எங்கக்கா? இருமா எடுத்துட்டு வரேன். கிளம்பிட்டீங்க? சரி கிளம்பிட்டேன். நீ எப்படிக்கா சீவ போற? சரி ரெடியாங்க, எனக்கு பசி, இதை நான் போய் வைத்து கொஞ்சோண்டு தீனி போடுறேன். ஓகே கட்டணும் மம்மி. இங்கே பாருக்கா, 410 ரூபாய். என் காதில் திவாகர்னு விழுந்துச்சு தெரியுமா? நானும் திவாகர்னு விழுது. நான் உழைக்கிறேன், என்னடா சம்மந்தம் வேணும்? இல்லம்மா அந்த போனை எடுத்துட்டே வாமா. ஓடுங்க. இல்லை அங்கே போயிட்டு எத்தனை பேர்த்துட்டு ஃபோனை கொடுத்து நீ போயிட்டு இது கிஃப்ட் கொடுப்பேன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அடே நீ வாடா டே. ஏழரைக்கெல்லாம் போய் நிக்கணும், அவ்வளவு வேகமா போகணும். பல்லடம் போக வேண்டாமா? பல்லடம் போயிட்டு போ. எடுத்துட்டு இருக்கும். இந்த குஞ்சான தூக்கி போடுங்க. தூக்குக்கா. குஞ்சா and white dress. நீ ஓட ஒயிட்டா இருக்கிற. ப்ளீஸ் பட்டு பையா. இப்போ நானும் அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல் ஹீல்ஸ் போட்டால் விழுந்துருவேனே.
கிளம்பியாச்சு. போலாம் போலாம் போலாம். எங்க பத்தியா பட்டு வர தங்க பிள்ளைங்கள பாங்க பாங்க. செட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. சாப்பிட கொஞ்சம் கூட முன்னாடி நம்பால கண்ணில் காணா. அவர் வேற குறுக்க நிக்கிறாரா? எவ்வளோ நேரம் தான் ஆன் பண்ணி வச்சிருக்க கையில. வெடிங்க பாஸ். ஏன் அது வெடிக்கவே இல்லடா? நான் தான் கத்த போறேன். ஆமாண்டா. அப்பா ஐயோ தலை தெரியல. அண்ணா கொஞ்சம் மண்ணி எடுக்கணா. அப்பதான் கரெக்டா ஃபார்முக்கு வந்திருக்காங்க. போதுமாடா? அதெல்லாம் இப்ப பிரிக்க மாட்டாங்கடா. சவுண்ட்
ஆமா பசிக்கும்ல. காலைல என்னமோ ஊருக்கு மயிலு. ஆமா மழை விழுந்துருச்சுல. எங்கடா நம்பால காணா? ஐயோ பாட்டு வர. அப்பா எனக்கு கைதான் வலிக்குது. இது தெரியாம போச்சு குமாரு. யாரு யார் யார் யாரு என்னடே உங்க சார் கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இவங்க எல்லாத்தையுமே நான் தான் ஹைட்டா இருக்கேன். இது ரொம்ப முக்கியம். எஸ் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. கேக் வெட்டியாச்சு. கிளம்பியாச்சு. கிளம்பியாச்சு. டைம் வந்து 9:45. எடுக்கல செல்ஃபி வேணா 2 எடுத்தேன். நான் அது கூட எடுக்கல. நான் மட்டும் எடுக்கணும். அது கிளம்புனே எப்பவுமே கிளம்புனே எடுக்கிறப்போ. ஏதோ இன்னைக்கு அதிசயமா தெரியும் எனக்கு. இங்கிருந்து இந்த லைட் செட்டிங் ஒன்று எடுத்து கொடுவேன். சிவா அங்கே எடுக்கலாம். என்னம்மா வந்த வேலைகள் முடிஞ்சு விட்டது. கல்யாணம் பார்த்தாச்சு, ஃபோட்டோ போட்டு கொடுத்தாச்சு, சோறு சாப்பிட்டாச்சு, கிஃப்ட் கொடுத்தாச்சு, கத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இங்கே மணி போய் 10 ஆயிடுச்சு. வீடு போகிறதுக்கு 11 ஆயிடும். ஹெல்மெட் கடையிலக்கா போகலாம். கிளம்பிட்டோம். இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா நான் காதுக்கு போகிறது எடுத்துகிட்டு வரல. ஸோ எனக்கு குளிருது. எனக்கு காதுக்குள்ள அப்படியே சில்லுன்னு காற்று போகுது. ஸோ நான் வந்துட்டு 9:50 பக்கி தான் கலையவே இல்லை. 20 தான் ஆகுது. 26 ஓங்காச்சு கம்மியாக ஓடுது. இப்போ 3/4 மணி நேரம் ட்ராவல்ரா சாமி. இனிமே இந்த வேலை ஆகாது. இனிமே எப்படிமா போகணும்? இனிமே ஒழுங்கா டாக்ஸி புக் பண்ணி போயிடணும், இல்லைன்னா பஸ் ஏறி போயிடணும். இது பாரு வெல்கம் பண்றாரு. இது சாமி நமக்காக. போகும்போது மழை, வரும்போது ஆனா போகும்போது முயல் தான் அல்டிமேட்டு. முயல் நல்லபடியாக நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எடுத்து போட்டு எதுவுமே நல்லா இல்லை. சரி விடு சார், உங்கள் ஃப்ரேம்லேருந்து ஃபோட்டோவை கொடுத்துருங்க சார்னு கேட்டுருவோம். சரி ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. டாடா.